அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன். நீங்கள் செல்ஃபோனில் கூட ஒரு மயில் படம் எடுத்துக்கிட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரங்கோலி பவுட்ரோ இப்போ நீங்கள் எப்படியும் பொங்கலுக்கு வாங்கியிருப்பீங்க, அதை வச்சு இந்த மாதிரி பொங்குறது எதுவுமே ஒரு நல்ல விஷயம்னா கூட பால் பொங்குறதுன்ற மாதிரி தான். அந்த பொங்கலுக்கு நம்ம வந்து சக்கரை பொங்கல் பண்ணுறோம், அது பொங்குற மாதிரி தான் நம்ம கோலெல்லாம் போடுவோம். அது வந்து ஒரு மகிழ்ச்சி. அதே சமயத்தில் இது வந்து கலசம்னு நம்ம சொல்கிறோம் பார்த்திங்களா, இது எல்லாமே பெரிய பெரிய கோயிலெல்லாம் இன்றைக்கி வரைக்கும் கூட மண்ணால் ஆன கலசத்தை தான் உங்களுக்கு வந்து நிறைய அந்த 64 பைரவ யாகத்தில் போகும்போது, சத்ரு சம்ஹார யாகத்தில் போகும்போது கூட அந்த நாப்ளூர் கோயிலில் குடுவைங்களில் தான், மண் குடுவைங்களில் தான் வந்து கலசம் மாதிரி, நம்ம பித்தளை கலசம் மாதிரி தான் நிறைய பார்க்குறோம் இல்லைங்களா. ரொம்ப ஐதீகமாக பண்ணுறது மண் கலசம் தான் பண்ணுவாங்க. அந்த காலத்துலேருந்து தோன்றினது அந்த மண்ணால் ஆனதில் தான் கலசத்தை வைக்கிறதுன்றது ஒரு விஷயம் இருந்தது. அதே மாதிரி அந்த பொங்குறதுன்றது ஹாப்பினஸ் வருதுன்றது ஒரு பக்கம் இருக்குது. பொங்கலுக்காகவும் நீங்கள் எப்படியும் இந்த கோலம் கலர்லாம் வாங்கியிருப்பீங்க. இப்போ எதுக்கு இதை நான் காட்டுறேன்னா, நீங்கள் இன்றைக்கி இப்போ தான் நான் வீடியோ போடுறதுனால இப்போ போயிட்டு நீங்கள் நைட்டு மிட் நைட்டு 4 மணி வரைக்கும் இருக்குது உங்களுக்கு பௌர்ணமி. அதுக்கப்புறம் பிரதம வந்தது நாளைக்கு பொங்கலாக இருந்தால் கூட. அதனால் நீங்கள் வேணால் இது அன்றைக்கி மாட்டு பொங்கல் அன்றைக்கி வேணால் இதை போட்டுட்டு இதில் நம்பர்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி உங்கள் இஷ்டத்துக்கு போடுங்க. கட்டாயம் ஒரு தாமரை வரணும். நான் இந்த பானைக்குள்ளே 2 மீன் வர மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மயில், இது கூட யானையும் போட்டால் ரொம்ப கொச்சன்னு ஆகிடும். இது நடுஹாலில் போகிறதுக்கு வரதுக்கு கலைஞ்சிடும். ஏன்னா இது ரங்கோலின்றதுனால, பெயிண்ட் கிடையாதுன்றதுனால, காலில் படுன்றதுனால எனக்கு யானையும் போட்டுருந்தால் நல்லா இருந்திருக்கும். வேறு எப்பாவது யானை இந்த மாதிரி பெருசாக போட்டுக்கலாம். இப்போதைக்கு மயில் இந்த செட் ஆஃப் இது மட்டும் நீங்கள் கூட சொல்கிறேன். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதோ ஒன்று மயில் கோலம் கூட எதனா நீங்கள் போடுவீங்களா, அந்த மாதிரி போடுங்க. பக்காவாக இந்த மாதிரி பார்த்து நான் வந்து நெட்டில் எடுத்துக்கிட்டேன். மயில் ஒன்று எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி இது போட்டேன். இப்போ வந்து இதில் நான் என்னென்ன கான்செப்ட்லாம் கட்டாயம் தாமரை, மயில், 2 மீன் இது வரணும். இந்த பானை வரணும். ஏன்னா இது பானை வந்து கலசன்ற கணக்கில் வரும். உங்களுக்கு பொங்குகின்ற பால் பொங்குறது, சக்கரை பொங்கல் பொங்குறது அந்த கணக்குலேயும் வரும். அதுக்காக அதே மாதிரி நான் இப்போ சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, 48 நாளைக்கு வந்து குபேர பூஜை இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு கோலம் ஒன்று போட்டு அதையும் காட்டுறேன். அடுத்த கிளிப்பில் அதையும் காட்டுறேன். அது வந்து 48 நாள் குபேராய நமக 1008 முறை சொல்ல போகிறேன். இல்லைனா 108 முறை நீங்கள் சொல்கிறதுனால சொல்லுங்கள். டெய்லி முந்திரியோ பாதமாக வச்சு குபேர படம், குபேரலட்சுமி படம் வந்து அது முன்னாடி வச்சு பண்ணலாம். அது வந்து மிகுந்த செல்வ வளத்துக்கு நீங்கள் வீடு வாங்கினாலும், கல்யாணம் பண்ணனா கூட அதிகமாக செலவாகும். ஆக மொத்தத்தில் நீங்கள் எந்த நல்ல விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் அதிக செல்வ வளம் வேணும். அதுக்கு அந்த குபேரனை வணங்கிறது வந்து உங்களுக்கு எல்லா விதமான நல்ல விஷயங்களையும் முற்றி கொடுக்கும். அதுக்கு தேவையான பணத்தையும் தரும். இல்லை கடனை அடைக்கிறதா இருந்தாலும் அதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு அதை சொல்லியிருந்தேன். அதை நான் 6 பௌர்ணமிகள் பூஜை முடிச்சுட்டு இப்போ நான் இந்த பௌர்ணமியிலேருந்து தொடங்கி 48 நாளைக்கு அதை பண்ண போகிறேன். அதை காட்டுறேன். நான் ஏற்கனவே காட்டிட்டேன் தாமல் தட்டுதெல்லாம். மறுபடியும் இப்போ நான் அதை காட்டுறேன். அந்த கோலத்தையும் அது வந்து எப்படி இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத. இந்த இது மாதிரி போட்டுக்கிட்டு இதில் வந்து நான் 369 போட்டிருக்கேன் பாருங்கள். அப்புறம் இங்கே 1111 போட்டிருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் இங்கே 55 போட்டிருக்கேன். அப்புறம் 666 போட்டிருக்கேன். 777 போட்டிருக்கேன். இன்னொரு நம்பர் இருக்குது, அதான் இஸ்லாமியர் யூஸ் பண்ணுறாங்கல்ல அந்த நம்பர், அது எனக்கு மறந்து போச்சு. 6750 இல்லை 786ன்னு நினைக்கிறேன். 786ன்னு நினைக்கிறேன். அதை கன்ஃபார்மாக பார்த்துக்கிட்டு அதையும் எங்கேயாவது ஒரு இடத்துல போடலான்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இதெல்லாமே ஏஞ்சல் நம்பர்ஸ் தான். அதனால் வேண்டி இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி போட்டு தைப்பூசம் வரைக்கும் வச்சுக்கோங்க. அப்புறம் முக்கியமான விஷயம் என்னன்னா, நாளைக்கு தை பிறக்குது இல்லைங்களா, அதனால் இப்போவே கூட நைட்டு 12க்கு முன்னாடியே 11 மணிக்கு கூட, ஏன்னா நாளைக்கு பிரதமையாக இருக்குதுன்றதுனால வாசப்படி தொடச்சி, ஏன்னா நாளைக்கு வந்து பொங்கல் அன்றைக்கி வந்து புனர்பூசங்குது. கனகம்பட்டி பழனிசாமி ஐயா இருக்கிறார். அது இல்லாமல் நான் எப்பவுமே சொல்லுவேன் பார்த்தீங்களா, பூசம் தைப்பூசம் வருது இல்லைங்களா, தைப்பூசனாவே முருகர். அதுக்கப்புறம் அந்த தைப்பூசத்தில் தான் வந்து முருகருக்கு முன்னாடி இடும்பன் வர்றது சொல்லியிருப்பேன். அந்த இடும்பன் இருந்து அது தைப்பூச நாளில் நகர்ந்து தான். அந்த தைப்பூசத்தோடு சம்மந்தம் அகஸ்தியருக்கு வருது, இடும்பனுக்கு வருது, முருகருக்கு வருது, ஸ்ரீரங்க பெருமானுக்கு வருது, பெருமாள் ரூபத்தில் ஸ்ரீரங்க பெருமானுக்கு வருது, அப்புறம் சமயபுரம் மாரியம்மாவுக்கு வருது. இத்தனை பேருமே வாசப்படி தொடச்சி நம்ம கூப்பிடணும். நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, எப்பவுமே பூசம் நட்சத்திரம் அன்றைக்கி 9 பேருன்னு கூப்பிட்றதுன்னு. அந்த தைப்பூசம் தான் மெயின். அதில் அந்த தைப்பூசம் இப்போ வரப்போகுதுன்றதுனால இந்த மாதத்தில் இந்த 9 பேர் சொல்கிற பாருங்கள், வள்ளலாறு, திருவண்ணாமலை வடக்கு ராஜகோபத்தை கட்டி அம்மணியம்மா, அதுக்கப்புறம் அகஸ்தியர், இந்த மாதிரி எல்லாரையுமே நம்ம இன்வைட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறேன். இது இன்றைக்கி மாரியம்மாக்காக 9 வகை காய் போட்ட குழம்பு வச்சு சாதம் பச்சரிசி பருப்பு போட்டு பொங்கி 3 உருண்டை வச்சு மாரியம்மாவை, சமயபுரம் மாரியம்மாவை நினச்சி நம்ம அந்த போகி அன்றைக்கி முக்கியமாக மாரியம்மா வேப்பலை அதெல்லாம் வச்சு கும்பிடணும். இஞ்சி செடி, மஞ்சள் செடியெல்லாம் வச்சு கரும்பெல்லாம் வாங்கி வச்சுருந்தேன். அதில் வந்து அந்த கேழ்வரகளை ஏதாவது நம்ம கூழ் அந்த மாதிரி பண்ணணுன்றதுனால கேழ்வரகளை புட்டு பண்ணியிருந்தேன். நெய் போட்டு அதுக்கு நாட்டு சக்கரை வச்சு அதுக்கு வந்து கேழ்வரக்காக ஒன்று வச்சுருந்தேன். இது வந்து ஒரு மயில்
அப்புறமா இங்கே வந்து மஞ்சள் செடி இஞ்சி செடியெல்லாம் நாளைக்கு பொங்கலுக்காக இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறேன். கரும்பு இதெல்லாம் இப்போ இந்த குபேரலட்சுமி படம் ஒன்று வச்சு இது முன்னாடி முடிஞ்ச வரைக்கும் பித்தளை தட்டு வாங்கிக்கோங்க. அது நீங்கள் வந்து நல்ல நாள் பார்த்து வேறு ஒரு நாளில் கூட தொடங்கிக்கலாம். ஏன்னா பிரதமையாக போயிடுது நாளைக்கு. இந்த மாதிரி இந்த எப்பவுமே குபேர நம்பர் தெரியும், அதுக்குள்ளே ஓம் வர மாதிரி பண்ணணும். 4 கார்னரில் வந்து சூளம் வரணும். அது மொத்தமாக சேர்த்த மாதிரி ஒரு வட்டம் போடணும். இது ஃபெவிக்ரில் இதில் தான் நான் போட்டிருக்கேன். இது மாக்கோலம் கிடையாது, ஃபெவிக்ரில் இதில் தான் போட்டிருக்கேன். இது நான் 48 நாளைக்கு டெய்லி 1000 முறையோ 108 முறையோ குபேராய நமக்கு சொல்ல போகிறேன். அதில் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு இது சான்ஸ்கிரிட் ஸ்லோகம் போடுவேன். ஆனால் அது கொஞ்சம் டைம் ஆகும் 1008 முறை சொல்கிறதுக்கு. நான் 108 முறைனா சொல்லலாம், ஆனால் நான் குபேராய நமக்கு தான் சொல்ல போகிறேன். அதை வச்சு டெய்லி முந்திரி அதை பண்ணிட்டு அது பண்ண போகிறேன். இது 6 பௌர்ணமிக்கு பண்ண பூஜையில் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் கலசம் வச்சுட்டு மறுநாள் உடச்சிடணும். டெய்லி 1 ரூபி காயின்னு சனத்குமார சௌந்தர்யாதேவி தொட்டு 1 ரூபி தொட்டு நம்ம வேண்டுதல் சொல்லி 5 மாதமாக, அதாவது 6 பௌர்ணமின்னா 5 மாதம் தொடர்ந்து போட்டுட்டு வந்தேன். 150 இன்னும் 1 ரூபி காயின்ஸ் இருக்குங்க. இன்றைக்கோடு இதை முடிச்சிடறேன் 6வது பௌர்ணமின்றதுனால. அதில் உங்களுக்கு நிறைய காமிச்சேன். நிறைய இது ஆரம்பித்த உடனே எனக்கு வந்து வர வேண்டிய பணம் 2 லட்சம் வந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 32,000க்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கினோம். அதுக்கப்புறம் இன்னும் வேறு ஒரு விஷயத்துக்காக நாங்கள் வந்து கடன் கிடச்சிது. அந்த மாதிரி நிறைய பண வரவுன்றது அந்த 5 மாதத்துலேயுமே வந்து உங்களுக்கு வெவ்வேறு விதமான ஒரு சில விஷயங்கள், முக்கியமாக செல்வ இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அதுக்காக தான் இதை நான் பண்ண சொன்னது. இப்போ நான் அதை முடிச்சிட்டதுனால இதை வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் இந்த சனத்குமார சௌந்தர்யாதுன்னா மட்டும் கூட கொஞ்சம் இந்த மாதிரி சிவலிங்கம் இது, அப்புறம் ஒரு முருகர், ஏன்னா முருகருடைய முன்னுது தானே சனத்குமார சௌந்தர்யாதேவி அவங்களது. அந்த மாதிரி ஒரு இந்த படம் இதுங்கெல்லாம் சேர்த்த மாதிரி இது பௌர்ணமி தான் நம்ம வைக்க போகிறோம். சனத்குமார சௌந்தர்யா மட்டும் நம்ம இப்படி எழுதிட்டால் போதும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு இது வந்து ஒரு முருகர் படமும் ஒரு சிவன் பார்வதி இதுவும் கூட வச்ச மாதிரி எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி நம்ம வந்து சனத்குமார சௌந்தர்யா வணங்கணும். அதில் முக்கியமாக நம்ம வச்சுக்க வேண்டியது இந்த குபேரனுடையது. ஏன்னா அந்த குபேரன் போய் சனத்குமார சௌந்தர்யா கோயிலில் போய் தான் அவர் இழந்த செல்வங்கள் தான் மீட்டதுன்றதுனால தான் நம்ம வந்து அந்த கடன் தீரத்துக்கு பணத்துக்காக முதல்ல இது பண்ணது. அதை ஆரம்பித்தப்போ தான் எனக்கு அந்த கேளக்கி சித்திரை பற்றியும் பேசுங்கன்னு ஒருத்தர் சொல்லி அதை பற்றி பேசினது. அதுக்கப்புறம் எனக்கு வர வேண்டிய பணம், ஹஸ்பண்டுக்கு வர வேண்டிய பணம், அது இல்லாமல் வீட்டுக்கு ஒரு காஸ்ட்லி திங்ஸுங்கெலாம் சில வாங்குகிற விஷயம், இதுங்க எல்லாமே நடந்தது. இந்த ஒரு 6 பௌர்ணமிகள் 5 மாதத்தில் நடந்ததுன்னு சொல்லலாம். இப்போ நான் இதில் சனத்குமார சௌந்தர்யா தேவியே தான் இந்த கலசத்தில் இருக்கு. இப்போ நான் குபேரனை டைரெக்டாக குபேராய நமக்குன்னு இதை போட்டு இதை 48 நாளைக்கு பண்ண போகிறேன். உங்களுக்கும் பல முறை இது டீட்டெயிலாக சொல்லிட்டேன். இந்த மாதம் வந்து நம்ம வாசப்படி தொடச்சி கூப்பிட வேண்டியது வந்து நான் சொல்லுவேன்ல எப்பவுமே பூச நட்சத்திரம்னு, அந்த 9 பேரும் இந்த அகஸ்தியருக்காக நீங்கள் ஒரு சொம்பு வச்சு அகஸ்தியர், லோபமுத்திரியம்மா அப்படின்னு 2 பூ போட்டு அவங்களையும் வச்சுக்கிட்டு அந்த 9 பேர் சொல்லும் பாருங்கள். இது வள்ளலார், திருவண்ணாமலை வடக்கு ராஜகோபத்தை கட்டி அம்மணி அம்மா, அப்புறம் ஐயா வைகுண்டர். ஹாலில் நான் இப்போ காமிச்சதில் தாமரை பூவும் வச்சுருந்தேன் பார்த்திங்களா. அது தாமரைன்றது வந்து நம்மளுடைய எல்லா மகாலட்சுமி எல்லா கடவுளுக்கும் பண்ணுற மாதிரி ஐயா வைகுண்டருக்கும் சம்மந்தப்பட்டது. அதனால தான் அந்த தாமரையும் போட்டுங்க. தைப்பூசம் வரைக்கும் அந்த நான் ஹாலில் காட்டின அந்த கோலம் இருக்கட்டும். ஏன்னா அது தைப்பூசம் சம்பந்தமான மயிலாக இருக்கட்டும், அந்த அகஸ்தியர் சம்மந்தப்பட்ட அந்த பானை மாதிரி இருக்கின்ற விஷயமாக இருக்கட்டும், அந்த தாமரை ஐயா வைகுண்டர் சம்மந்தப்பட்ட அந்த தாமரையாக இருக்கட்டும், அந்த பூசத்தோடு தைப்பூசம்னா முருகர், இடும்பனு, ஸ்ரீரங்க பெருமான், சமயபுரம் மாரியம்மா, வள்ளலார், ஓங்காரக்குடியில் அரங்கநாதர், ஐயா வைகுண்டர், இத்தனை பேர் வராங்க. மொத்தம் 9 பேர் வராங்க. அதனால் அத்தனை பேரையுமே நம்ம வாசப்படி தொடச்சி இன்றைக்கி கூப்பிடணும். கனகம்பட்டி ஐயாவது புனர்பூச நாள், நாளைக்கு தை 1ஆம் தேதி வந்து புனர்பூசம் இருக்குதுன்றதுனால கனகம்பட்டி ஐயாவையும் நம்ம சித்திரை கூட கூப்பிட்றோம். அப்புறம் நம்ம வந்து நம்ம இவங்களை கூப்பிடுவோம், குலதெய்வத்தை கூப்பிடுவோம். அந்த குலதெய்வத்தை கூப்பிட்டுடுங்க. அது இல்லாமல் உங்கள் வீட்டினுடைய முக்கிய தெய்வங்கள் எதனா இருந்தால் அதையும் வந்து தை 1ஆம் தேதி கூப்பிட்டுடுங்க, வாசப்படி தொடச்சி கூப்பிட்றதுக்கு நான் அதையும் சொல்லிடுறேன்.